மஞ்சு விரட்டு நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் மஞ்சு விரட்டு நடக்க போகுது. இவ்வளோ பொங்க காசு வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குடும்பமா உட்காந்து எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அப்ப என் காலில் உள்ள. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலே பேச ஆரம்பிச்சிடுறா. பொங்கலுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் ஒரு காஸ்டியூம் தான் அவருக்கு. இன்னைக்கு வெஸ்டர்ன்ல இருக்கிறாரு, வேற லெவல்ல இருக்கு ட்ரெஸ். இப்போ என்னன்னா எங்க பாட்டி ஊர்ல நடக்கிற மஞ்சு விரட்டு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கதான் இப்ப நானும் ஜெஷிதா பாப்பா மட்டும் கிளம்பி இருக்கோம். சங்கீதா வந்து வீட்லயே இருக்க போறாரு. குட்டி பொண்ணு நல்லா ஜாலியா அப்பா கூட கிளம்புறியா? நான் மட்டும் தனியா அம்மா வேணாம் இல்லம்மா, அம்மா வேணாம் இல்ல, நான் மட்டும் போலாமா? அம்மாக்கு பாய் சொல்றியா ஜெஷிதா? பாய் சொல் அம்மாக்கு பாய் சொல்லு. ஹாய். இதெல்லாம் உனக்கே ஓர தெரியலையாமா? சரி நீங்க ஜாக்கிரதையா போய் வாங்கண்ணே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு நிறைய மம்மு வாங்கிட்டு வாங்க, கடை நிறைய போட்டிருப்பாங்க. பாப்போம், நானும் என் பொண்ணு வாங்கி சாப்பிட்டு வரோமா இல்ல வாங்கிட்டு வரோமான்றத பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வரோம். பாய். சிரிப்பு தான். என் பொண்ணோட காஸ்டியூம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவோட அவுட்ஃபிட் பாக்குறீங்களா? கீழ ஒரு இறங்கி விடு. ஜெஷிதா எப்படி பாக்குறாரு, எட்டி பாக்குறத பாருங்களா. செல்ல பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ், வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல வராரு ஜெஷிதா. இங்க வாமா ஜெஷிதா. சிரிச்சுக்கிட்டே வர்றாரு பாரா ஜெஷிதா. நானும் ஜெஷிதாவும் மஞ்சள் விரட்டுக்கு கிளம்பிட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் ஜாலியா கிளம்பி இருக்காரு. இவரு இந்த பேகை கையில எடுத்தாலே போதும் சொல்லிட்டு அவரு ஜாலியா ஏறி உட்காந்துட்டாரு. பாத்தியா, வாயில இருந்து சவுண்ட் விடுறாங்க. விசில் அடிப்பியா நீ? ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க போய் மஞ்சள் விரட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு சங்கீதா வந்து வெறுப்பேத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய். பாப்பா ஜாக்கிரதையா பாத்துக்கணும் சரியா? மாடு கிட்ட எல்லாம் போக கூடாது. கிரௌட் எல்லாம் வந்து கிட்ட போவாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஓகே பேபி. சங்கீதா பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கிளம்பிட்டோம். பாய். டாடா பாய். பாய் ஜெஷிதா. என்ஜாய். கொள்ளு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறியாடி ஜெஷிதா? ஆமா, அவர் கொள்ளு தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் போறாரு. ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மாவோட அம்மா ஊருக்கு போறோம். ஆமா, ஆயா தாத்தால அவங்க உனங்க. இவங்க வந்து கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா. எங்க ஆயா தாத்தாவை பாத்துருப்பீங்க, இவங்களையும் போய் பாருங்க. பாய். போலாம். என்னமா ஜெஷிதா கையில என்னமா பொங்க காசு வாங்கி வச்சுட்டு இருக்காரா? ஃப்ரெண்ட்ஸ், ஜெஷிதா வந்து பொங்க காசு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. யாருமா குத்தா? தாத்தா குத்தாரா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்த உடனே வாங்கி அழகா வச்சுக்கிறாரு வேற அவரு. அப்பா கிட்ட கொடு, அப்பா கிட்ட கொடு, அப்பா கொடு. குட் கேர்ள். ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சு விரட்டு பார்க்கறதுக்கு நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு இருக்கோம். சித்தப்பா, அப்புறம் பிரதாப், தங்கச்சி எல்லாரும் வராங்க. எல்லாரும் சேர்ந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா மஞ்சு விரட்டு நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் மஞ்சு விரட்டு நடக்க போகுது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா குயிலாப்பாளையம் ஆரோவில் பக்கத்தில் இருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. எல்லாமே வந்து மஞ்சு விரட்டு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, வெளிநாட்டவர் தான் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் போலீஸ் பாதுகாப்போட பயங்கரமான நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு வாரமாக நின்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. இதுதான் எங்கள் அம்மாவோட ஊர். நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருக்கோம் மஞ்சு விரட்டு பார்க்குறதுக்கு. சித்தி, அக்கா, பிரதாப் எல்லாரும் ரெடியாக இருக்கிறோம். வேறு யாரையும் காணாமே, முன்னாடி இருக்காங்களா?
ஃப்ரெண்ட்ஸ் அழகா மாடு பலூன் கட்டி வந்துகிட்டு இருக்கு. வந்து வழி இல்லாம குறுக்கு வழியில போயிட்டு இருக்கு. மஞ்சள் விரட்டுக்கு மாட்டை வந்து மேக்கப் பண்ணி கூட்டின்னு வராங்க. வாழைப்பழம் வாழை சீப்புலாம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சு விரட்டுக்கு மாடுலாம் அழகாக அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. மந்தக்காரைக்கு தான் எல்லா சாமியுமே வரும். சாமி மாடு எல்லாமே கூட்டு வந்துட்டு இந்த இடத்துல சாமி படைப்பாங்க. சாமி படைச்சி வெடி வெடிச்சிட்டு மாடு வந்து மேட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மாடு மறுபடியும் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. இதுதான் மஞ்சு விரட்டு. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். யாரெல்லாம் இது மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மஞ்சு விரட்டு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கடை தெரு சுற்றி பார்க்க போகிறோம். ரஷிதா பாப்பா தூங்கிட்டாரு. போயிட்டு வந்துட்டீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் திருட்டு தரமா நம்மளை விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க. வரும்போதே டவுட்டு. ரஷிதா பாப்பா சித்தப்பா கிட்ட போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ கடை தெருவை சுற்றி பார்க்க போகிறோம். ரஷிதா தூங்கிட்டாரு. இல்லைன்னா ஏதாவது வாங்கி தர சொல்லுவா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கடை தெருவை சுற்றி பார்த்துட்டு சிப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். சித்தி ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஐஸ்கிரீம் தான் சாப்பிட போகிறோம். சங்கீதாவை வீட்டில் விட்டு நானும் ரஷிதா பாப்பா எல்லாரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரஷிதா அம்மா எங்க பண்ண ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சு விரட்டு பார்த்துட்டு கடை தெருவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சங்கீதாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வாங்குறாங்க. சங்கீதாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா வீட்டுக்கு போனால் அப்புறம் கேட்போம். ஜஷிதா தாத்தா பார்த்துட்டு சிரிக்கிறாரு பாரா. தாத்தா கிட்ட போ, தாத்தா கிட்ட போ. ஜஷிதா ஜஷிதா தாத்தா பாருமா. ஜஷிதா ஜஷிதா ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி பார்த்ததும் கைவிட ஆரம்பிச்சுட்டாரு. என்ன ஜஷிதா? பக்கெட் பிரியாணி. ஜஷிதா தலையை விட்டு விட்டு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து
ஃபெஸ்டிவல் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து பிரியாணி சாப்பிட போறோம். பக்கெட் பிரியாணி தான். வேற லெவல். யஷிதா பிரியாணி எப்படிமா இருக்க? குட்டி பொண்ணு பிரியாணி அண்டா பக்கத்துல உட்காந்துனா நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன்டா. பிரியாணி சாப்பிட்டு தான் நான் வருவேன். இலை எடுக்கிறாரு சாப்பிடுறதுக்கு அவரு. யஷிதா நான் சாப்பிட்டுக்கிறேன். அவ்வளவுதான் சாப்பிடுவாரு. ஜஸ்விதா பாப்பா வேற யாரோ தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்விதா பாப்பா எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அப்படியா அக்கா மேல அவ்வளவு பாசம் சிரிக்கிறான். மாமா ஸ்பான்சரா? ஆமா மாமா ஸ்பான்சர்ல குடும்பமே உட்காந்து எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன ஒண்ணு சங்கீதா தான் மிஸ். ஜஷிதா முட்டை சாப்பிடுமா? ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சு வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சங்கீதா வீட்டுல பசியோட இருக்காரு. அதனால பார்சலும் புடிச்சிட்டு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாம் பக்கெட் பிரியாணி சாப்பிட்டோமா. பக்கெட் பிரியாணில ஒரு கப்ல எடுத்துக்கிட்டு சங்கீதாக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா போகும்போதே சொல்லி அமிச்சாரு சங்கீதா எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடணும் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சங்கீதாக்கு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஊர்ல காணும் பொங்கல் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் பொங்கல் காசு கொடுப்பாங்க. பால் பொங்கிடுச்சா அப்படின்னு சொன்னோடனே பால் கேட்பாங்க. வந்து கேட்டதும் பொங்கல் காசு கொடுப்பாங்க. ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் வந்து மாமா அத்தா எல்லாம் பொங்கல் காசு கொடுத்திருந்தாங்க. நாங்களும் கொடுத்திருந்தோம். இந்த வருஷம் சங்கீதாக்கு அவர் தயாராயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாக்கு ஃபர்ஸ்ட் பொங்கல் காசு கொடுத்துடலாம். ஏன்னா வந்து சங்கீதாவுக்கு இந்த வருஷம் யாருமே கொடுக்கல. அதனால நாம ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பொங்கல் இல்லாததுனால பொங்கல் காசே வாங்கல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சங்கீதாக்கு பொங்கல் காசு கொடுக்கலாம். சங்கீதாக்கு பொங்கல் காசு இந்த எப்பயுமே வருஷம் வந்து பாத்தேன்னா ஏன்னா சின்ன புள்ளில இருந்தே பொங்கல் காசு எங்க அப்பா தான் கொடுப்பாரு. எங்க அப்பா அம்மா வந்து தாம்பத்துல கொடுப்பாங்க. உழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்ப என் கால உள்ள வர விழக்கூடாது. இப்ப அம்மா போட்டிருக்குல்ல சாமி மாதிரி, அதனால விழக்கூடாது. ஓகே, அதெல்லாம் கிடையாது. கண் கண்ட தெய்வம்னு சொல்றாங்கல்ல, பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்ப ஜஸ்விதாக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்விதாக்கும் பொங்கல் காசு கொடுத்துடலாம். ஜஸ்விதா இங்க வா. அப்பா பொங்கல் காசு தரவா. வா ஜஸ்விதா இங்க வா. அப்பா அந்த பொங்கல் காசு இந்த காசுனா மட்டும் கபல் வாங்குறா சங்கீதா. இந்த வருஷம் ஜஸ்விதாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் காசு நிறைய வந்திருக்கு. அங்க அவங்க பாயா வீட்டுக்கு போயிட்டு எவ்வளவு பொங்கல் காசு வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மாமா சித்தப்பா அக்கா எல்லாரும் சேர்ந்து பொங்கல் காசு கொடுத்துருக்காங்க. ஆமா, இந்த வருஷம் ஜஸ்விதாக்கு பொங்கல் காசு 1300 ரூபாய். ஆமா, சரி, ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். பொங்கல் எப்படி எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் பொங்கல் காசு எவ்வளவு வாங்குனீங்க கலெக்ஷன் சொல்லுங்க. ஆமா, ஜஸ்விதா தான் எங்க வீட்லயே லீடிங்கா இருக்காரு. ஆமா, ஜஸ்விதாக்கு தான் நிறைய கலெக்ஷன். அது மட்டும் இல்ல, ஒரு பர்ஸ் அழகா ஆட்டே போட்டு காசு எடுக்கறாரு. ஜஸ்விதா அப்பா பர்ஸ்ல இருந்து காசு எடுக்க கூடாதுமா. என்கிட்ட இந்த 100 ரூபாய் புடிக்கிட்டு போறா. அப்பா காசு என்கிட்ட குடுக்குறா. குட் கேர்ள். ஜஸ்விதா ஜாலியா இருந்தா அழுதானா ஜாலியா இருந்தா செம்ம ஜாலியா சுத்திட்டு இருந்தா. ஜஸ்விதாவோட அவுட்ஃபிட் பாருங்க எப்படி இருக்குன்னு. சிப்ஸ் மட்டும் தான். ஆமா, வேற எதுவும் இல்ல. ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் நாங்க எல்லாரும். நீ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட கூடாது. ஆமா, இல்ல செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணாரு ஜஸ்விதா பாப்பா. அப்பா கிட்ட காசு கொடுமா. குட் கேர்ள். குட் கேர்ள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பேபி போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாரு. நானும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஓடிட்டு இருக்குல்ல. ஆமா, டிவில ஜல்லிக்கட்டு பாத்துட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தா அம்மா போன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க, கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து போயிட்டு இருந்துப்பா. பேபி நூடுல்ஸ் வாங்கி வச்சாங்க, வந்து கிண்டி சாப்பிட சொல்லிட்டு எனக்காக வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அங்க வந்து எங்க மாமா எல்லாருக்கும் ஸ்பான்சர் பிரியாணி தான். பக்கெட் பிரியாணி பெரிய பக்கெட்ல வாங்கி வந்துட்டாரு. எல்லாரும் குடும்பமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே சங்கீதாக்கும் ஒரு பார்சல் எடுத்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்க சமைக்க முடியாதுன்றதுனால எடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணும் பொங்கல் இந்த மாதிரி தான் எங்க வீட்டுல ஜாலியா போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.